கர்த்தருக்குள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் எல்லோரையும் அன்போடு வாழ்த்தி எழுப்புதல் செய்திகள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையில் வளருங்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் கிருபையில் வளருங்கள். கிருபை என்றால் என்ன என்பது முதல்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கிருபை என்றால் ஒரு தகுதி இல்லாதவர்களுக்கு காண்பிக்கப்படுகிற ஒரு தயவு அல்லது இரக்கம். தகுதி இல்லை, ஆனாலும் அவர்கள் மேல் ஒரு இரக்கப்படுவது, தயவு செலுத்துவது, அதுதான் கிருபை. ஆண்டவர் கிருபையுள்ளவராய் இருந்து நம்ம எந்த வகையிலையும் ஆண்டுடைய இரக்கத்தையும் தயவும் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியில்லாதவர்களாய் இருந்தாலும் நம்மை தயவு காண்பித்தார், நம் மீது இரக்கத்தை காண்பித்தார். அது பேருதான் கிருபை. ஆண்டவர் நம் மீது கிருபை காண்பித்து நமக்கு என்னென்ன செய்தார் என்று வேதத்திலே வாசிப்போமானால் நிறைய விஷயங்களை பார்க்கலாம். ஒரு 5 காரியங்களை நாம் இப்பொழுது கவனிக்க போகிறோம். முதலாவது, ஆண்டவர் நம் மீது கிருபையை வைத்து நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் இருக்கிறார். அவர் கிருபையுள்ளவர். இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிறவர்களை அவர் நீதிமான்களாக்குகிறார், கிருபையால் நீதிமான்களாக்குகிறார் என்று இங்கே வாசிக்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, நாம் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு ஆண்டவர் நம்மை நீதிமான்கள் என்று சொல்லி அந்த ஸ்தானத்துக்கு நமக்கு அந்த ஸ்லாக்கியத்தை கொடுத்து உயர்த்துகிறார். இதெல்லாம் ஏதோ நாம் செய்கிறதன் மூலமாக அல்ல, கிருபையாய் அவர் அதை செய்கிறார். நாம் அவர் மேல் விசுவாசித்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கிருபையாய் அவர் நம்மை தெரிந்தும் தெரியாமலும் நாம் செய்த அநேக பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள்லாம் இருக்கிறதே, எல்லாவற்றையும் மன்னித்து கிருபையாய் நம்மை நீதிமான்களாக்குகிறார் என்பது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம், ஆண்டவர் கிருபையுள்ளவராய் இருந்து இம்மட்டும் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் தந்து கொண்டு இருக்கிறார். இதை சங்கீத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகத்தில் 84ஆம் அதிகாரம் 11வது வசனம். சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஆண்டவர் கிருபையுள்ளவராய் இருந்து நன்மைகளை வழங்குகிறவராய் இருக்கிறார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு எத்தனையோ நன்மைகளை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதற்கெல்லாம் நாம் தகுதியாக இருக்கிறபடினாலே தான் ஆண்டவர் இதெல்லாம் கொடுத்தார். நாம் அந்த அளவுக்கு ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நம்மால் சொல்ல முடியுமா? முடியாது. ஆனாலும் பலவிதமான நன்மைகளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோமே. இதுக்கு என்ன காரணம்? கிருபை. ஆண்டவர் அவருடைய கிருபை நம்மேல் இருக்கிறதுனாலே நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கிருபையாய் தந்து கொண்டு இருக்கிறார். ஆகவே கிருபையினாலே நாம் நன்மைகளை பெற்றுக்கொண்டு அனுபவித்து கொண்டு வருகிறோம். மூன்றாவதாக, ஆண்டவர் கிருபையாய் நமக்கு என்ன செய்கிறார் என்று பார்த்தால், அவருடைய ஊழியம் செய்வதற்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியம் செய்வதற்கு
கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபை. கலாத்தியர் நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் 15வது வசனத்தில் நாம் இதை வாசிக்க முடிகிறது. கலாத்தியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். அதாவது பவுல் சொல்லுகிற இந்த இடத்துல ஆண்டவருடைய ஊழியம் இன்றைக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த ஊழியத்தை செய்யும்படிக்கு கிருபையாய் என்னை அழைத்தார் என்று பவுல் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் எல்லாரும் கூட பல வகையான ஊழியங்களை செய்கிறவர்களாய் இருக்கலாம். இதெல்லாம் நம்முடைய திறமை, நம்முடைய படிப்பு, நம்முடைய அறிவு அடிப்படையாய் கர்த்தர் வைத்து நம்மை ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு தெரிந்து கொள்ளவில்லை. கிருபையாய் அவர் நம்மை அந்த ஊழியங்களுக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையினாலே நாம் இன்றைக்கு இந்த ஊழியங்கள் எல்லாம் பெற்றிருக்கிறோம். இந்த ஊழியங்கள் செய்கிறதினாலே வேதத்தில் எழுதியிருக்கிறபடி கர்த்தருடைய ஊழியங்கள் செய்கிறவர்களுக்கு ஆண்டவர் விசேஷமான ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரே. அப்படிப்பட்ட விசேஷமான ஆசீர்வாதங்களுக்கு நாம் தகுதியுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் கர்த்தர் அவனை கனம் பண்ணுகிறார் என்று இயேசுசாமி சொன்னாரே. நாம் அவருக்கு ஊழியம் செய்து அவராலே கனமும் மதிப்பும் மரியாதையும் உயர்வும் பெறத்தக்கதாக கர்த்தர் அந்த வாய்ப்பையும் சாக்கியத்தையும் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவருடைய கிருபை. எனவே கிருபையினால் கர்த்தர் நமக்கு ஊழியம் செய்கிற ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும், ஆண்டவருக்கு சேவை செய்கிற ஒரு கிருபையும் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்பது 3வது விஷயம். 4வதாக ஆண்டவர் அவருடைய கிருபையினாலே நமக்கு எந்தெந்த நேரத்தில் எந்த சகாயம் தேவைப்பட்டாலும் அவருடைய பாதத்தண்டையில் ஜெபம் பண்ணும் பொழுது எல்லா சகாயங்களையும் ஏற்ற நேரத்தில் ஏற்ற சகாயத்தை கிருபையாய் ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் என்று எபிரியருக்கு எழுதின நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். எபிரியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் ஆண்டவருடைய கிருபாசனத்தண்டையிலே சேரக்கடவோம். ஏற்ற நேரத்தில் சகாயம் பெறுவதற்கான கிருபை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தைரியமாய் அவருடைய கிருபாசனத்தண்டையிலே சேரக்கடவோம். கிருபாசனம் என்றால் அவர் உட்கார்ந்திருக்கிற ஆசனம், அந்த சிங்காசனம், அதுக்கு பேர் கிருபையின் சிங்காசனம், அதுதான் கிருபாசனம். அங்கே நாம் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணும் பொழுது ஏற்ற நேரத்தில் நமக்கு என்ன தேவையோ, என்ன சகாயம் தேவையோ அந்த சகாயத்தை ஆண்டவர் கிருபையாய் நமக்கு தருகிறார். 5வதாக கிருபையாக ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் என்று சொன்னால், நாம் தீத்துவுக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை வாசிப்போமானால், ஆண்டவர் கிருபையாய் இந்த உலகத்தில் அவருக்கு பிரியமாய் நாம் எப்படி வாழ முடியுமோ அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் என்ற ஒரு கருத்து இங்கே நாம் வாசிக்கிறோம். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12வது வசனம். எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையெல்லாம் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது ரட்சகருமாகிய கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு, ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கு
எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். இங்க என்ன சொல்லுகிறார்? எல்லா விதமான லௌகீக இச்சைகளையும் பாவங்களையும் விட்டுவிட்டு ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாய் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் கிருபையாய் நமக்கு சொல்லி கொடுத்து கிருபையாய் நம்மை அப்படிப்பட்ட வழிகளில் நடத்தி கொண்டிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அருமையானவர்களே, வேதத்தில் நாம் வாசித்தால் கிருபையிலே நாம் வளராதபடிக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. பலவிதமான பிரச்சனைகள் கிருபையிலே நாம் வளராதபடிக்கு, அவைகளை நாம் இப்பொழுது சிந்தித்து நாம் எச்சரிக்கையாக இந்த உலகத்திலே வாழப்போகிறோம். கிருபையிலே வளராதபடிக்கு அல்லது அந்த கிருபை நம்மை விட்டு நீங்கி போகத்தக்கதான சூழ்நிலைகள், அல்லது ஆண்டவர் நம் மேல் வைத்திருக்கிற அந்த கிருபை, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையை கர்த்தர் விலக்கிக் கொள்ளத்தக்கதான சூழ்நிலைகள் சிலது இருக்கிறது. அவைகளை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருந்தால்தான் இந்த கிருபையிலே நாளுக்கு நாள் வளர முடியும். இல்லாத பட்சத்தில் அருமையானவர்களே, இந்த கிருபையை இழந்துவிட வேண்டிய சூழ்நிலை வரலாம். இந்த கிருபையிலிருந்து நாம் விழுந்து விட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அல்லது ஆண்டவர் நம் மீது வைத்திருக்கிற அந்த கிருபையை கர்த்தர் விலக்கிக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். ஆகவே கிருபையிலே நாம் வளருவதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று ஒரு 5 காரியங்களை இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். இப்பொழுது கிருபையிலிருந்து நாம் வளருவதற்கு பதிலாக கிருபையை இழந்து விடவும், கிருபையிலிருந்து விழுந்து விடவும் சில சூழ்நிலைகள் இருக்கிறது என்று நான் சொன்னேன். அவைகளில் ஒரு 5 காரியங்களை நாம் கவனிக்கப் போகிறோம். முதலாவது, உலகத்தினுடைய சாங்கியங்கள், சடங்குகள், பாரம்பரியங்கள் செய்வதன் மூலமாக கிருபையிலிருந்து நாம் விழுந்து விடுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இதற்கு ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்து விட்டீர்கள் என்று சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தின்படி ஜீவிக்க முற்படுகிற நீங்கள் கிறிஸ்துவை விட்டு கிருபையிலிருந்து விழுந்து விட்டீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படியானால் நியாயப்பிரமாணம், சடங்குகள், பாரம்பரியங்கள் செய்வதன் மூலமாக கிறிஸ்துவை விட்டு நீங்கள் விலகி விடுகிறீர்கள், கிருபையிலிருந்து விழுந்து விடுகிறீர்கள் என்று இங்கே பவுல் பொருள்படுத்துகிறார். அது அருமையானவர்களே, நாம் எப்பொழுது கிருபையிலிருந்து விழுந்து விடுகிறோம் என்றால், பாரம்பரியங்கள், சடங்குகள், சாங்கியங்கள் பண்ணும் பொழுது கிருபையிலிருந்து நாம் விழுந்து விடுகிறோம். இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களே நிறைய பாரம்பரியங்கள், சடங்குகள், சாங்கியங்கள் செய்கிறத நாம் பார்க்கிறோம். ஒரு மனுஷனுக்கு கல்யாணமான நாளில் இருந்து கல்லறைக்கு போகிற வரைக்கும் பலவிதமான சடங்குகள், சாங்கியங்கள், பாரம்பரியங்கள் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் செய்கிறார்கள். அதே போல தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு எங்கள் உறவினர் ஒருவர், அவரும் கிறிஸ்தவர் தான். அவங்க மனைவி இறந்து விட்டார்கள். அவங்களுக்கு அடக்க ஆராதனை முடிந்தது. 3வது நாள் பால் ஊற்ற வேண்டும் என்று சொன்னார். நான் சொன்னேன், அவங்க சிக்காக இருக்கும்போதே பால் குடிக்க சொன்னால் குடிக்க மாட்டாங்க, எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க செத்து போயிட்டாங்க இல்லையா, பால் ஊற்றுனா அவங்க குடிக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் இல்லை 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 குடிப்பாங்க குடிப்பாங்க, நம்ம ஊற்றலாம் அப்படின்னார். இன்னொரு கேள்வியும் கேட்டேன்.
அவங்கள அன்றைக்கி அடக்கம் பண்ண அன்னைக்கு சிமெண்ட் வச்சு பக்காவாக சமாதி கட்டினாங்களே, எப்படி நம்ம ஊற்ற முடியும்? அவங்க எப்படி குடிப்பாங்க அப்படின்னு கேட்டேன். தலைமாட்டில் ஒரு குழியை தோண்டி அதன் வழியாக ஊற்றலாம், நாமோ அவங்க குடிப்பாங்க என்று சொன்னார். இப்படியாக கிறிஸ்தவர்கள் தான். யாராகிலும் மரித்து போனால் சாங்கியங்கள் சடங்குகள், குழந்தை பிறந்தால் சாங்கியங்கள் சடங்குகள், திருமணமானால் சாங்கியங்கள் சடங்குகள், உலக பாரம்பரியங்கள், இப்படியெல்லாம் செய்கிறவர்களுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், கர்த்தருடைய கிருபையை நீங்கள் இழந்து விடுவீர்கள். ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. உலகம் போகிற போக்கில் அந்த சடங்குகள், சாங்கியங்கள், பாரம்பரியங்கள் செய்யக்கூடாது. வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே இங்கே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் பாரம்பரியங்களின்படியெல்லாம் காரியங்களை செய்கிறீர்கள், இதனால் கிருபையிலிருந்து நீங்கள் விழுந்து விடுகிறீர்களே என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் அப்படி இருக்கக்கூடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போமாக. இரண்டாவதாக, நாம் கிருபையிலிருந்து விழுந்து விடுவதற்கான இன்னொரு காரணம் கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை அல்லது மீறி பாவம் பண்ணுவது, மீறி ஆண்டவருடைய வசனத்துக்கு விரோதமாய் நடந்து கொள்வது. இப்பொழுது எபிரியருக்கு நிருபத்தில் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரியருக்கு எழுதும் நிருபம் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். எபிரியருக்கு எழுதும் நிருபம் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். தேவனுடைய குமாரனை அதாவது இயேசு கிறிஸ்துவை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அதாவது இயேசு கிறிஸ்துவை காலின் கீழ் மிதித்து அப்படின்னு என்றால், ஆண்டுடைய வார்த்தைகளை, இயேசு கிறிஸ்துடைய கற்பனைகளை காலின் கீழ் மிதித்து அல்லது மீறி, அந்த வார்த்தைகளை மீறி அவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிற ஒரு அர்த்தம் அந்த வசனத்தில் பொருள்படுகிறது. ஆகவே இன்றைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய கிருபைகளை பெற்றுக்கொண்டு சுகமாக இருக்கிறார்கள், ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், நன்றாக வாழ்க்கையில் நல்ல விதத்தில் வசதியாக இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை, இது கடவுளுடைய வார்த்தை, இது கடவுளுடைய கட்டளை என்று அறிந்தும் அதை காலின் கீழ் மிதித்து அல்லது அந்த வார்த்தைகளை மதிக்காமல் மீறி சில கடவுளுக்கு விரோதமான காரியங்களை, பாவங்களை செய்கிறார்கள் என்பது நம்முடைய கண்ணார நாம் கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிப்பட்டவர்கள் கடவுளுடைய கிருபையை இழந்து விடுவார்கள், ஆண்டுடைய கிருபையை இழந்து விடுவார்கள். கேட்டுக்கொண்டிருக்க சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக இருந்து விட்டால் ஆண்டுடைய வார்த்தைகளை மதிக்க மாட்டோம். இயற்கையாகவே அதை லட்சியப்படுத்த மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தை இது கடவுளுக்கு விரோதமான காரியம், இப்படி செய்யக்கூடாது, கர்த்தருடைய வசனம் இப்படி சொல்லுகிறது, இப்படி தான் நாம் செய்யணும் என்று தெரிந்திருந்தும் மீறி துணிகரமாய் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலையும் நேரிடும். சவுலுக்கு நேரிட்டது போல. அப்படி கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை மதிக்காமல் மீறி கடவுள் விரோதமாய் காரியங்களை செய்வோமானால் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு என்னென்ன கொடுத்தார், கிருபையாய் நம்ம எப்படியே வைத்திருக்கிறாரோ அந்த கிருபையை இழந்து போக வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாவோம் என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கிருபை நாம் இழக்கக்கூடாது. அருமையானவர்களே, கர்த்தருடைய கிருபை இழக்கக்கூடாது. கர்த்தருடைய கிருபையில் நாம் இன்னும் நாளுக்கு நாள் வளர வேண்டும். அப்படிப்பட்ட கிருபை கர்த்தர் நமக்கு செய்வாராக. ஆண்டவருடைய
கிருபையிலிருந்து நாம் விழுந்து விடுவதற்கு அல்லது ஆண்டுடைய கிருபையை இழந்து விடுவதற்கான சில காரணங்களையும் சில விஷயங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவதாக, ஆண்டவருடைய கிருபையை நாம் எப்படி இழக்கிறோம் என்றால், விக்கிரக ஆராதனை செய்வதன் மூலமாக ஆண்டவருடைய கிருபையை நாம் இழக்கிறோம். யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் இதை சொல்லுகிறது. ஆகவே விக்கிரக ஆராதனை, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் விக்கிரகங்களை வைத்து வணங்குகிறவர்களாகவும் மாலைகளை போடுகிறவர்களாகவும் மெழுகுவத்தையும் ஊதுவத்தையும் கொளுத்துகிறவர்களாகவும் சாம்பிராணி காட்டுகிறவர்களாகவும் இப்படியெல்லாம் இருக்கிறார்கள். இதெல்லாம் விக்கிரக ஆராதனை. கிறிஸ்தவர்கள் இப்படி செய்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய கிருபை அவர்கள் மேலிருந்து விலகி போய்விடும். ஆண்டவருடைய கிருபைக்கு அவர்கள் தூரமாய் போய்விடக்கூடிய அபாயம் அவங்களுக்கு இருக்கிறது. இன்னும் ஆவிக்குரிய மக்கள் நாங்கள் ஆவிக்குரிய சபைகளில் இருக்கிறோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று கர்த்தருடைய ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்கிறவர்களுடைய வாழ்க்கையிலேயும் கூட இப்படிப்பட்ட ஒரு விக்கிரக ஆராதனை இல்லாவிட்டாலும் பண ஆசை என்கிற விக்கிரக ஆராதனை அவர்களுக்குள் இருக்கிறது. ஆமனுவியானர்களே, கொலோசியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போமானால், பண ஆசை என்பதும் கூட ஒரு விக்கிரக ஆராதனை. பண ஆசை, பொருள் ஆசை என்பது ஒரு விக்கிரக ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த மாதிரியான ஆவிக்குரிய விக்கிரக ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் கர்த்தருடைய கிருபையை நாம் இழந்து விடுவோம். இன்னொரு விக்கிரக ஆராதனை இருக்கிறது, ஆவிக்குரிய விக்கிரக ஆராதனை. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை வேற எந்த மனிதனுக்கு கொடுத்தாலும், வேற எந்த விஷயத்துக்கு கொடுத்தாலும் அதுவும் ஒரு ஆவிக்குரிய விக்கிரக ஆராதனை தான். ஆண்டவருடைய ஸ்தானத்தை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை வேற எதற்கு கொடுத்தாலும், பிள்ளைகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், வேறு ஏதாவது இருக்கலாம், அதுவும் ஒரு ஆவிக்குரிய விக்கிரக ஆராதனை. 4வதாக, ஆண்டவருடைய கிருபை நம்ம பெற்று சந்தோஷமாய் மகிழ்ச்சியாக நன்றாக இருக்கிறோம், அதை இழந்து விடாமல் இருக்க நம்ம இன்னும் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று பார்த்தால், அல்லது செய்யக்கூடாத காரியம் எது என்று பார்த்தால், நம்முடைய வாழ்க்கையில் கசப்புகள் இருக்கும் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் மீது, திருச்சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் மீது உள்ளுக்குள்ளே கசப்புகள் வளர்த்து கொள்வோம் என்றால் கர்த்தருடைய கிருபையை விட்டு நாம் விழுந்து விடுவோம், அல்லது கர்த்தருடைய கிருபையை நாம் இழந்து விடுவோம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். எபிரியருக்கு எழுதின நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தில் இது இருக்கிறது. எபிரியருக்கு நிருபம் 12:15 ஏதாகிலும் கசப்பான வேர் உங்களுக்குள்ளே இருந்து கர்த்தருடைய கிருபையை விட்டு உங்களை விலக்கி விடுமோ என்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அங்கே நம் எச்சரிக்கப்படுகிறோம். ஆகவே சகோதரனே, சகோதரியே, நீ உன்னுடைய சகோதரன் மீது அல்லது உன்னுடைய சகோதரி மீது, உங்களுடைய சபையில் அல்லது நீங்கள் இருக்கிற இடத்துல ஆவிக்குரிய பிள்ளைகள் மீது உள்ளுக்குள்ளே கசப்புகளை வளர்த்து கொள்ளக்கூடாது, விரோதங்களை வளர்த்து கொள்ளக்கூடாது, பகைமையை வளர்த்து கொள்ளக்கூடாது. கடைசியாக, நாம் எப்படி கிருபைகளை இழந்து விடுகிறோம் அல்லது கிருபையிலிருந்து விழுந்து விடுகிறோம் என்று பார்த்தால், ஆண்டவருக்கு குறைவாக ஊழியம் செய்தால் ஆண்டவருடைய கிருபையை நாம் இழந்து விடுகிறோம். இதை அப்போஸ்தலனாகிய பவுல் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நான் அதிகமாக கிருபைகளை பெற்றுக்கொண்டேன், அதிகமாக ஊழியம் செய்தேன் என்று சொல்கிறார். வாசிக்க கேட்போம். ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லோரிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன் அல்லது அதிகமாக சேவை செய்து ஊழியம் செய்து. ஆண்டவர்களுக்கு கொடுத்த கிருபை வீணாகவில்லை. நான் மற்ற எல்லாரிலும் அதிகமாக ஆண்டவருக்கு சேவை செய்தேன், பிரயாசப்பட்டு ஊழியம் செய்தேன் என்று சொல்லுகிறார்.
ஆகவே ஆண்டவருடைய கிருபை பெற்றுக்கொண்டு அதிகமாக ஊழியம் செய்து கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவருடைய கிருபைகளை பெற்றுக்கொண்ட நாம் கர்த்தருக்காக அதிகமாக ஊழியம் செய்யாமல் ஏதோ கொஞ்சம் நேரம் கிடைக்கும்போது, வாய்ப்பு கிடைக்கும்போது, லீஷராக இருக்கும்போது என்று சேவை செய்கிறவர்களாக இருப்போமானால் ஆண்டவர் கொடுத்துட்ட அந்த கிருபையை நாம் இழந்து விடுவோம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கிருபையை நாம் வீணாக்கி விடுவோம். ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் கிருபையாய் நமக்கு எவ்வளோ நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறார். அந்த கிருபையை இழந்து விடாதபடிக்கு அந்த கிருபையிலே நாளுக்கு நாள் நாம் வளர வேண்டும். ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் பிதாவே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபை அளவிட முடியாத கிருபை ஆண்டவரே. கர்த்தாவே, அப்படிப்பட்ட கிருபை எங்கள் மேல் நீர் காண்பித்து எங்களை விதவிதமாக எங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி மகிமைப்படுத்தி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். இந்த கிருபையில் நாங்கள் இன்னும் நாளுக்கு நாள் வளர வேண்டும் ஆண்டவரே. இந்த கிருபையிலிருந்து நாங்கள் விழுந்து விடுவதற்கு அல்லது இந்த கிருபையிலிருந்து நாங்கள் ஆண்டவரே நீர் எங்களை விட்டு இந்த கிருபையை விலக்கிக் கொள்வதற்கு எத்தனையோ ஆபத்தான விஷயங்கள் இருக்கிறது. அவைகளை தியானித்தோம். நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து உங்களுடைய கிருபையில் வளர எங்களுக்கு நீர் சக்தியும் பலத்தையும் கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாகவும் பக்தி விருத்தியாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். நாங்கள் எழுப்புதல் செய்திகள் என்கிற ஒரு மாத இதழை வெளியிடுகிறோம். அது உங்களுக்கு தேவையானால் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். எங்களுடைய முகவரி ஸ்க்ரீனில் பாருங்கள். ரெவரண்ட் டாக்டர் டி தேவசகாயம், ஜீவனுள்ள தேவனுடைய சபை, 1/3A ஓல்டு டானா ஸ்ட்ரீட், கஸ்பா, வெல்லூர், தமிழ்நாடு. என்னுடைய தொலைபேசி எண் 9994679734. இமெயில் ஐடி தேவசகாயம் 0007@gmail.com. God bless you.